வேண்டுகோள்: உண்மையில் தீர்வு காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். பொதுவாக நிர்வாகம் பற்றி தெரிந்தவர்களும் கொஞ்சம் டெக்னாலஜி தெரிந்தவர்களும் தீர்வு திட்டத்தை புரிந்து கொண்டு நீதிமன்றத்தில் இது குறித்து எடுத்துரைக்க முன் வரலாம். அடுத்து, புகார் அளித்தவர்கள் அடங்கிய சங்கங்கள் நிறுவன நிர்வாகிகளையும் அவ்வப்போது சந்தித்து அறிக்கையும் விட்டுக்கொண்டு கஞ்சிக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்பது போல் நடந்து கொண்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு கிடைப்பதில் இரட்டை நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு மாண்புமிகு நீதிமன்றத்தில் குழப்பத்தையும் தாமதத்தையும் ஏற்படுத்தாதீர்கள் என்று வேண்டுகிறோம். மாவட்ட வாரியாக ஏஜென்ட்டுகளையும் வாடிக்கையாளர்களையும் ஒன்றிணைத்து டிஆர்ஓ செட்டில்மெண்ட் நிர்வாகத்தின் கீழ் டிஆர்ஓ முன்னிலையில் கிளஸ்டர்களை உருவாக்கி செயல்பட்டால் தான் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்கனவே விசாரணைகளில் குறிப்பிட்டிருந்தது போல் டிஎன் பின் ஆக்ட் 5A படி சமரச திட்டங்களின் கீழ் தீர்வு காண முடியும் என்ற ஆக்கப்பூர்வமான கருத்தை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டுகின்றோம். தனிநபர்கள் லாபத்திற்காகவோ பகை உணர்ச்சியிலோ யார் பெரியவர் என்பதை உலகிற்கு நிரூபிக்கவோ தீர்வை நோக்கி செல்லும் வழக்கின் போக்கை புதிய வழக்குகளால் திசை திருப்ப வேண்டாம் என்று வேண்டுகிறோம். நியோமேக்ஸ் நிறுவனம் செய்த தவறான நிர்வாகத்தை கருத்தில் எடுத்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட ஏழை வெகுஜனங்களின் துன்பங்களை போக்கிட சரியான தீர்வு திட்டங்களை நீதிமன்றத்தின் முன் வலியுறுத்தி ஏழை மக்களின் துன்பங்களை போக்கிட உதவும்படி அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களையும் வேண்டுகிறோம். இறுதியாக, அப்பாவி ஏஜென்ட்களை தீர்வு என்ற பெயரில் மீண்டும் மீண்டும் தவறு செய்ய தூண்டாதீர்கள் என்று திரு கமலக்கண்ணன், திரு பாலசுப்ரமணியன், திரு சார்லஸ், திரு வீரசக்தி உட்பட அனைத்து இயக்குநர்களையும் கேட்டுக்கொள்வதோடு ஆக்கப்பூர்வமான தீர்வை வழங்க நீதிமன்றத்திற்கும் காவல்துறைக்கும் நேரிய வழிகளில் ஒத்துழைத்து பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டுகின்றோம். வெளியீடு: நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட புகார் அளித்த வாடிக்கையாளர்கள், தூத்துக்குடி. நன்றி.